ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் SBO Castle. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாம்பிள் மெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் இமெயிலோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். யாராவது இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கண்டினியூட்டி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு உங்களுடைய லாகின் பேஜ்குள்ளே வந்துடுங்க. இந்த மாதிரி உங்கள் மெயில் பேஜ்குள்ளே வந்த உடனே கீழே கம்போஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கம்போஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரம்மில் டிஃபால்ட்டாக உங்களுடைய மெயில் ஐடி என்னவோ அது அங்கேயே உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஷோ ஆகும். ஸோ அதை நம்ம டைப் பண்ண தேவையில்லை. அதாவது நீங்கள் எந்த மெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி உங்களுக்கு ஃப்ரம்மில் டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ டூவில் இப்போ நம்ம சார் நியூ மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணியே உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இது சாம்பிள் மெயில் தான், நான் இப்போதைக்கு சென்ட் பண்ண மாட்டேன். எப்படி ஒரு மெயில் பர்ஃபெக்டாக சென்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த சாம்பிள் வீடியோ. SBO PVT LTD official at gmail.com. ஸோ இதுதான் நம்மளுக்கு சார் இப்போது ரீசெண்டாக கொடுத்துருக்கிற இமெயில் ஐடி. ஸோ இந்த மெயிலுக்கு தான் நம்ம நம்மளோட மெயிலை சென்ட் பண்ணணும். ஓகேவா? இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டில் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நான் இங்கே சாம்பிளுக்கு ஒன்று போடுறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜெக்டில் எதை பற்றி நம்ம இந்த மெயில் போடுறோம் அப்படின்றத நம்ம சப்ஜெக்ட் படிக்கும் போதே ரிசீவர்ஸ்க்கு புரியணும், ரெசிபியன்ஸ்க்கு புரியணும். ஸோ அந்த மாதிரியான சப்ஜெக்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணோம். நான் சாம்பிளுக்கு அபவுட் மை டாஸ்க் கம்ப்ளீஷன் அப்படின்னு போடுறேன். ஸோ இதை படிக்கும் போதே அட்மின் டீமுக்கு புரிஞ்சிடும். ஓகே, நம்ம சொன்ன இந்த 4 டாஸ்க் இவங்க கம்ப்ளீட் பண்ணி மெயில் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்மளுடைய சப்ஜெக்ட் படிக்கும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொன்னோம்னா க்ரீட்டிங்ஸ். ஸோ இது நம்ம அட்மின் டீமுக்கு போட போகிற ஒரு மெயில். ஓகேவா? ஸோ அவங்க ஒரு ரெஸ்பெக்டிவ் பொசிஷனில் இருக்கிறதுனால நம்ம ரெஸ்பெக்டட் அப்படின்னே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரெஸ்பெக்டட் சார், அப்படி இல்லைன்னா மேடம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் யூ தட். ஸோ நம்மளுக்கு இங்கே அது டிஃபால்ட்டாகவே ஷோ ஆகிடுச்சு. நீங்களும் இதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? updated task 2 bank detail updated. So task 3 ஸோ நீங்கள் என்ன சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சோஷியல் மீடியாவோடைய நேம் போட்டு கூட நீங்கள் இங்கே க்ரியேட்டட் அப்படின்னு போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட்டட் அப்படின்னு போட்டு நம்மளுடைய 3 டாஸ்க்கு இங்கே கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பாடி ஆஃப் த மெயிலில் சார் 4th பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய நேம், ஸ்டாஃப் ஐடி, சோஷியல் மீடியாவுடைய யூசர் நேம், சோஷியல் மீடியா நேம் இதை மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம நம்மளுடைய நேமை டைப் பண்ணிக்கலாம். உங்களோட நேம் என்னவோ அந்த நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டாஃப் ஐடி, சோஷியல் மீடியா யூசர் நேம், அதாவது நம்ம நேம், உங்களுடைய நேம், அதாவது SBOவில் நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த நேமில் தான் நீங்கள் சோஷியல் மீடியா, உங்களோட யூசர் நேம் உங்கள் நேமில் தான் இருக்கும். ஸோ உங்களுடைய சோஷியல் மீடியா நேம் என்ன வேணாலும் இருக்கலாம். யூசர் நேம் உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ 4th பாயிண்ட் சோஷியல் மீடியா நேம். ஸோ உங்கள் சேனல் பேரோ, உங்கள் இன்ஸ்டாகிராம் பேரோ, ஃபேஸ்புக், ஸோ என்ன நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்களோ அதோடைய நேம் என்ன அப்படின்றத அந்த பர்டிகுலர் நேமை இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்மளுடைய 5th பேசிக் ஸ்ட்ரக்சரான க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் மெயிலுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா? ஏன்னா இது நம்மளுடைய டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்டிமேஷன் பண்ணுறதுக்காக ஆன ஒரு மெயில். ஸோ இதுக்கு நம்ம ரிப்ளை எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்ம நம்மளுடைய க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் தேங்க்ஸ் கொடுத்து நம்ம மெயிலை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ப்ளஸ் இந்த மெயிலுக்கு வந்து எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. ஸோ நம்மளுடைய 6th பாயிண்டான அட்டாச்மெண்ட்டும் இங்கே யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இப்போதைக்கு நம்மளுக்கு இல்லை. இப்போ நம்ம மெயிலோடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ உங்கள் மெயிலை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இந்த ஏரோ மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஏரோ மார்க் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மெயில் வந்து நம்மளுடைய பர்டிகுலர் எஸ்பிஓடைய அவங்களுக்கு வந்து நம்மளுடைய மெயில் வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ நம்மளுடைய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட். இதை மாதிரி மெயில் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மெயில் பார்க்குறதுக்கே ஒரு ஃபார்மலாக இருக்கும், இன்கம்ப்ளீட்டடாக இருக்காது. ஒரு கம்ப்ளீட்டான மெயிலாக வந்து உங்களுடைய மெயில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் மெயிலை வந்து எஸ்பிஓக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.